ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மனிதர்களாகிய நாம் பல பேர் பார்த்திங்கன்னா அசைவ பிரியர்களாக இருந்தாலுமே அதே சமயம் கடவுள் பக்தியில் மிகவும் மேலோங்கி இருப்பவர்களாகவும் இருப்போம். அப்படி இருக்கும் பலருக்கும் பார்த்திங்கன்னா ஆன்மீகம் குறித்த பல சந்தேகங்கள் மனதில் எழத்தான் செய்கிறது. அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்கள் பலருக்கு எழக்கூடிய சந்தேகம் என்னவென்றால், காலையில் நம்ம அசைவம் சாப்பிட்டு விட்டு பல மணி நேரங்கள் கழித்து மாலையில் வீட்டில் விளக்கேற்றலாமா, இல்லை என்றால் எப்போது ஏற்றலாம், எப்படி ஏற்றலாம் என்பது தான். அந்த கேள்விக்கான விடையையும் விளக்கேற்றுவதனுடைய மகத்துவத்தையும் தான் இந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ள போகின்றோம். நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வர்றவங்க நம்ம சிவன் கோவில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். பொதுவாக வீட்டில் விளக்கேற்றுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வேள்விக்கு நிகரான ஒரு செயலாக இருக்கின்றது. வேள்வி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாகம் வளர்ப்போம்ல கோயில்களில், இல்லை புதுசாக வீடு நம்ம கட்டி அதற்கு கிரகப்பிரவேசம் நடக்கும்பொழுது பார்த்திங்கன்னா கணபதி ஹோமம் வளர்ப்போம்ல, அந்த யாகத்தை தான் நம்ம வேள்வின்னு சொல்லிக்கிறோம். நம்ம விளக்கேற்றுவதும் அதற்கு சமம் அப்படின்னு ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது இறை வழிபாட்டிற்குள்ளே நம்ம போகும்பொழுது பார்த்திங்கன்னா அகம் மற்றும் நம்மளுக்கு புறம் எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கணும், அதாவது தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அகம் புறம்னா என்ன? உள்ளமும் நம்மளுடைய வெளித்தோற்றமும் இரண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இறை நம்பிக்கையோடு நம்ம அந்த சடங்கில் ஈடுபடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அது மகிமையை கொடுக்கிறது. வீட்டில் விளக்கேற்றும் பெண்மணிகளுக்கு பார்த்திங்கன்னா அந்த கோணத்தில் அகத்தில் இறைவனை தவிர வேறு எதுவுமே நம்ம நினைக்கக்கூடாது. மனதில் எந்த ஒரு சஞ்சலமுமின்றி விளக்கேற்றும் பொழுதும் சரி, இறை வழிபாட்டிற்குள்ளே நம்ம போகும் பொழுதும் இவ்வாறான அகத்தில் நம்ம எதையுமே நினைக்கக்கூடாது அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல் இறைவன் இருக்கின்ற அந்த இடமும் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா நம்ம இருக்கின்ற அந்த வீடும் சுத்தமாக நம்ம வைத்திருக்க வேண்டும். அசைவம் சமைத்த வீடு பார்த்திங்கன்னா அன்று நிச்சயம் சுத்தமாக இருக்காது. அன்று முழுவதுமே பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் அந்த அசைவத்தின் வாசனை பார்த்திங்கன்னா வீசத்தான் செய்யும். தெய்வ சக்தியினை நம்ம மனமுருகி அழைக்க தான் நம் வீட்டில் விளக்கேற்றுகிறோம். அப்படி அழைக்கப்பட்டு வீட்டிற்கு வரும் தெய்வ சக்திகளை நாம் தக்கபடி பூஜை செய்து பிரார்த்திக்க வேண்டும். அப்போ இவ்வாறான விஷயங்கள்லாம் நமக்கு தடையாக இருக்கக்கூடாது. தெய்வ சக்தி நம்ம வீட்டிற்கு வரும் சமயத்தில் பார்த்திங்கன்னா அங்கு அசைவ பாடை வீசினால் அதனால் நாம் தெய்வ நிபந்தனைகளுக்கு ஆளாகும். தெய்வத்தை வரவழைத்து அவமானப்படுத்துவது போன்ற ஒரு செயலாக அது கருதப்படுகிறது. ஆகையால் தான் நிச்சயமாக பார்த்திங்கன்னா அசைவம் சமைத்தன்று வீட்டில் விளக்கேற்றவே கூடாது அப்படிங்கிறது தான். இல்லை நம்ம காலையில் சமைச்சிருக்கோம், அதுக்கப்புறம் குளிச்சிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துலேயும் மாலை முழுவதுமே அன்றைய நாள் முழுவதுமே பார்த்திங்கன்னா அந்த வீடானது அந்த அசைவத்தினுடைய வாசத்தினாலும் பார்த்திங்கன்னா தூய்மை இல்லாமல் தான் இருக்கும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் நம்ம விளக்கேற்றும் பொழுது வீடை நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் மாலை வேளையில் நம்ம ஏற்றுவது சிறப்பான செயலாக இருக்கின்றது. இல்லைனா அன்றைய நாளே நம்ம சுத்தம் செய்துவிட்டு மறுநாள் ஏற்றலாம். இன்றைக்கு அசைவம் சாப்பிடுதோம், அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் அந்த அசைவ வாசனை வராத அளவிற்கு வீட்டை நம்ம நன்கு சுத்தம் செய்து சாம்பிராணி வத்தி ஆகியவற்றை ஏற்றி வீடு முழுக்க அந்த நறுமணத்தை நம்ம பரப்ப வேண்டும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா வீட்டில் விளக்கேற்ற வேண்டும். ஒருவேளை இப்படி செய்வதை தவிர்த்து விளக்கேற்றினால் பொருளாதார தடை வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளதாக ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அசைவத்தினுடைய அந்த வாசனையானது நம்ம வீட்டில் முழுவதுமாக போகணும்னா நம்ம தினந்தோறுமே பார்த்திங்கன்னா சாம்பிராணி போடணும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. இல்லை வாரத்திற்கு பார்த்திங்கன்னா நம்ம இறைவனை வழிபடுகின்ற அந்த நாட்களையாவது சாம்பிராணியை நம்ம வீடு முழுவதும் பரவ செய்வது இறையாற்றலை பெருக்க செய்யும். எந்த ஒரு கெட்ட துர்சக்திகளாக இருந்தாலும் சரி, கெட்ட துர்நாற்றம் அடிக்கின்ற வாசனைகளாக இருந்தாலுமே அது வீட்டிற்குள்ளே தங்காது. இந்த சாம்பிராணி புகையானது பார்த்திங்கன்னா அது எல்லாமே விரட்டி விடுகிறது. அப்படிங்கிறதுக்காக தான் சாம்பிராணி புகை நம்ம போட சொல்வது. நம்ம வீட்டில் விளக்கேற்றுவதனுடைய மகிமை பார்த்திங்கன்னா தீபத்தில் துர்க்கையும் லக்ஷ்மியும் சரஸ்வதி ஆகிய தெய்வங்கள் குடியிருப்பதனால அவர்களை மனதார வணங்கி நம்ம விளக்கேற்றுவதன் மூலம் வீட்டிற்கு நிம்மதி பெருகும், தேவையற்ற மனக்குழப்பங்களும் நீங்கும், தீய சிந்தனைகள் மனதில் இருந்து விலகும். இப்போ நிறைய பேர் அசைவம் சமைச்சிருக்கோம், அந்த உறுத்தலே நமக்கு இருக்கும், இன்னைக்கு சாமி கும்பிடுவோமா வேண்டாமா அப்படின்னு அந்த தயக்கத்திலே நம்ம அந்த சாமியை இறைவனை நம்ம வழிபட்டாலுமே அந்த அசைவம் சாப்பிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கே நம்மளுடைய மனமானது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சஞ்சலத்திலே இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அன்றைய நாள் நம்ம அதை தவிர்த்து விட்டு மறுநாள் எல்லாமே நம்ம சுத்தமாக இருந்ததுக்கப்புறம் ஒரு மன தெளிவோடு இறைவனை வழிபடும் பொழுது என்ன ஆகிறது, அதில் ஒரு முழு ஈடுபாடும் கிடைக்கும், நம்மளுக்கும் நன்மைகள் பலவாறு வந்து சேரும்.
எந்த ஒரு விஷயமும் அப்படி தான். இறை வழிபாடுன்னு தவிர்த்து வேலையில் தொடங்கினாலுமே அந்த சஞ்சலமின்றி அப்படியே ரிலாக்ஸாக நம்ம அதை தொடங்கும் பொழுது தான் அது நமக்கு நல்லதாகவும் இருக்கும். அதில் நமக்கு ஒரு தெளிவும் கிடைக்கும். இதை இப்படி முடிக்க முடியுமா, முடிக்க முடியாதா, அப்படியே ஒரு பதட்டத்தோடு நம்ம அதை மேற்கொள்ளும் பொழுது என்ன ஆகிறது, அது நமக்கு பெரிய ஒரு சஞ்சலமாகத்தான் இருக்கும். அதே போல் நம்ம விளக்கு ஏற்றிய பின் செய்யக்கூடாதவை அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீட்டில் விளக்கு வைத்து வழிபடுவது என்பதை பலரும் பல நேரங்களில் செய்வார்கள். ஒரு சிலர் காலையில் பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்வார்கள், சிலர் மாலை வேளையில் செய்வார்கள், சிலர் இரண்டுக்கும் இடைப்பட்ட நேரத்திலும் வணங்குவார்கள். ஆனால் எப்படி செய்தாலுமே கூட விளக்கு வைப்பதற்கு முன்பாக குளித்த பின் ஏற்றுவது நல்லது. பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றும் போது குளிக்க முடியாதவர்கள் கை கால்களை மட்டும் அலம்பி பிறகு ஏற்றலாம். ஆனால் விளக்கை ஏற்றி அதை குளிர்வித்த பிறகுதான் குளிக்க வேண்டும். விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா குளிக்கக்கூடாது. இப்போ நம்ம விளக்கு ஏற்றுவதற்கு முன்னாடி குளித்துட்டு ஏற்றினா சரி, இல்லை என்ன அதிகாலையில் குளிக்க முடியல, கை காலை மட்டும் நம்ம அலம்பிட்டு விளக்கு ஏற்றுறோம் சரி, அதுக்கப்புறம் போய் குளிக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம இருக்கக்கூடாது. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குளிர்வித்து விட்ட பிறகு தான் போய் அதற்கான அடுத்த வேலையில் நம்ம ஈடுபடணும். விளக்கு ஏற்றி நம்ம அதை அணைகிற வரை அந்த இடத்துல அமர்ந்து இறைவனை பற்றி முழு புரிதலாக நமக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டு மனதை ஒருநிலைப்படுத்தணும். அதை விட்டுட்டு பார்த்திங்கன்னா ஏதோ கடமைக்குன்னு விளக்கேற்றதும் விளக்கேற்றிட்டு அடுத்த வேலையை நம்ம பார்ப்பதற்கு சென்று விடக்கூடாது. அங்கே சற்று அமர்ந்து இறைவனை மனதார பிரார்த்தனை செய்து கஷ்டங்களை சொல்லி வாழ்க்கையில் எவ்வாறான தீர்வுகளை நம்ம பெற முடியும் அப்படின்னு சிந்திக்கணும். ஏன்னா ஓய்வு அப்படிங்கிறது மனிதன் ஒரு வேறு விஷயங்களில் நம்ம ஏதோ சும்மா விளையாட்டுக்கு பேசிக்கிட்டு தேவையில்லாத இதை நம்ம ஈடுபடும் பொழுது அது நமக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. இறைவனை நம்ம சிந்திக்கும் பொழுது தான் வாழ்க்கையில் நமக்கு தேவையான எல்லாத்தையுமே அவர் ஒவ்வொரு வழியில் நமக்கு புரிய வைப்பார். அந்த வகையில் தான் இறை வழிபாடு நமக்கு உதவுகிறது. கொஞ்சம் யோசித்து அடுத்த வாழ்க்கையில் எந்த கட்டத்துக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிற அந்த வழிவகைகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மனதிற்குள் எழுகின்ற ஒரு நேரமாக இந்த இறை வழிபாடு நேரம் நமக்கு உதவிகரமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா தவறாமல் விளக்கேற்றது வேலையில் சற்று அமர்ந்து அந்த நேரத்தில் நம்ம இறைவனை மனதார நினைக்கும் பொழுது நமக்கான வழிகள் அப்படிங்கிறது கட்டாயம் பிறக்கும். ஏன்னா நம்ம அதை முடிச்சுட்டு போகும்பொழுது கூட நம்ம நினைத்தது நடக்கலாம், அபரிவிதமான அற்புதங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இருக்கத்தான் செய்யும். ஒவ்வொருவருக்கு அது விரைவில் நடக்கும், ஒவ்வொருவருக்கு அந்த கர்மவினைகள் குறைந்ததுக்கப்புறம் வரும். அது அவரவர் வாழ்க்கை முறையை பொறுத்ததாக கருதப்படுகிறது. ஆனால் கடைசி வரை அதை நம்பிக்கையோடு செயல்படுத்துகிறோமா அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதே போல் பார்த்திங்கன்னா விளக்கேற்றுவதற்கு முன்பாக நாம் தலைவாரி நெற்றிக்கு திலகமிட்டு தலையில் பூ வைத்த பின்பு தான் விளக்கேற்ற வேண்டும். விளக்கேற்றும் பொழுது வெறும் நெற்றியுடனோ தலைவாராமலோ ஏற்றக்கூடாது. விளக்கேற்றுவதே லட்சுமி கடாசத்தை பெறதான். வீட்டில் இருக்கும் பெண்கள் முதலில் லட்சுமி கடாசத்துடன் இருந்தால்தான் அந்த வீட்டிற்கும் அந்த லட்சுமி கடாசம் அப்படிங்கிறது கிடைக்கப்பெறும். அதே போல் நம்மில் பெரும்பாலும் செய்யும் தவறு வீட்டில் விளக்கேற்றிய பிறகு சிறிது நேரத்திற்கெல்லாம் வீட்டை கூட்டி பெருக்குவது. இந்த முறையை பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில் விளக்கேற்றுவதற்கு இருந்தாலும் சரி, மாலையில் விளக்கேற்றுவதாக இருந்தாலும் சரி, விளக்கு ஏற்றிய உடனே வீட்டை பெருக்கி குப்பை அள்ளி வெளியே கொட்டுவது வீட்டில் இருக்கும் பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யத்தை நாமே கொண்டு போய் வெளியே கொட்டுவதாக ஐதீகமாக. அதுவும் பார்த்திங்கன்னா குறிப்பாக மாலையில் விளக்கு வைத்த பிறகு நம்ம வீட்டை கூட்டவே கூடாது. கொஞ்ச நேரம் இறை வழிபாட்டிற்குள்ளே நுழைந்துட்டோம், அதுக்குள்ளே தான் நம்ம முழு கான்சென்ட்ரேட் பண்ணணும். வீட்டை பெருக்கணும், பாத்திரத்தை வளர்க்கணும் அப்படின்னு அடுத்தடுத்த வேலையில் என்ன செய்ய போகிறோம் அதை பற்றி நம்ம சிந்தித்து கொண்டு இருந்தோம்னா இதில் நமக்கு எந்த உடன்பாடுமே கிடையாது. எப்பயும் போல் சும்மா ஒரு நார்மலான ஒரு விஷயத்தை நம்ம செய்கிற மாதிரி தான். ஏன்னா எவ்வளோ புனிதமானது அப்படிங்கிறது இறை வழிபாட்டை உணர்ந்தவர்களுக்கு தான் தெரியும். அதை உணர்ந்தவர்கள் மற்றவர்களுக்கும் அதை உணர வைக்க முயற்சிப்பார்கள். அதை நம்ம அவர்கள் போக்கில் உணர்ந்து நாமளும் முயற்சி செய்யும்போது என்ன ஆகிறது, கட்டாயம் அந்த புரிதல் நமக்கும் கிடைக்கப்பெறும். அதனால் அந்த நேரத்தில் எந்த ஒரு சஞ்சலமும் நம்ம மனதிற்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. அப்புறம் நம்ம விளக்கு ஏற்றிய பின்பு பார்த்திங்கன்னா சிலரும் கோயிலுக்கு போயிட்டு வந்து விளக்க குளிர்விக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. விளக்கு ஏற்றிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிறிது நேரம் கழித்து விளக்கை குளிர்வித்த பின்பு தான் நம்ம கோயிலுக்கு செல்ல வேண்டும். வீட்டின் விளக்கேற்றிய உடனே கோவிலுக்கு செல்வார்கள், அல்லது விளக்கேற்றிய உடனே குளிர வைத்து வீட்டை பூட்டி கொண்டு வெளியே சென்று விடுவார்கள். இப்படி செல்லும்போது என்ன ஆயிடுது, வீட்டில் இருக்கும் அந்த மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டை விட்டு வெளியேறி விடுவார் அப்படிங்கிறது தான் ஐதீகம். விளக்கு வைத்த பிறகு பார்த்திங்கன்னா அதாவது வெள்ளை நிற பொருட்களையுமே நம்ம கடனாக வாங்குவதை பிறருக்கு கொடுப்பது
பணத்தை கடனாக வாங்குவது, விலக்கு வைத்த பிறகு பணத்தை எடுத்து சென்று கடையில் பொருட்களை வாங்குவது, இது போன்றவை எல்லாம் நம்ம தவிர்த்து வந்தோமேயானால் நம்மிடம் இருக்கும் லக்ஷ்மி கடாசம் நம்மை விட்டு நீங்காமல் இருக்கும் என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது. ஒவ்வொரு சாஸ்திர முறையும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறையில் ஏதோ ஒரு நிகழ்வுகளை குறிப்பிட்டு தான் சொல்கின்றது. அதனால் இதற்கு பின்னாடி இவ்வாறான விஷயங்கள்லாம் இருக்குதா, இன்னும் இதை நீங்கள் பின்பற்றி கொண்டு இருக்கிறீர்களா அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி எழுப்புவர்களுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு புரியாது. இதை ஆக்கப்பூர்வமாகவும் அந்த இறை நம்பிக்கையோடையும் நம்ம ஒன்று கலந்து உணரும் பொழுது தான் நமக்கு அது புரிய வரும். அதனால் ஒருத்தருடைய சொல்ல கேட்டு இது தவறு அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட முடியாது. ஏன்னா நிறைய பேர் சாஸ்திரங்களை குறிப்பிட்டு தான் சொல்லுவாங்க. சும்மா சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் பண்ணுறது என்னமோ அவர்களுடைய இதுக்காக பண்ணுறது அப்படிங்கிறது கிடையாது. எல்லாத்துக்கும் பின்னாடியும் அந்த இறைவனோட அருளானது கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுக்காக தான். எப்படி நம்ம வாழ்ந்தாலுமே பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் நம்மால் முடிந்தவரை ஒரு சில விஷயங்களை சரியாக செய்தோமே ஆனால் நமக்கு நாமே துன்பத்தை தேடிக்கொள்ளாமல் இருக்கலாம். இந்த பதிவில் உள்ள குறிப்புகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்று நேற்று வழக்கத்தில் உள்ளதல்ல. நம் முன்னோர்கள் காலம் முதல் கடைபிடித்து வந்த வழக்கம்தான். அதில் இதுவும் ஒன்று. இவைகளை நம்ம சரியாக பின்பற்றினாலே நம்மை சூழ இருக்கும் பிரச்சனைகளும் சரி, சூழ்ந்திருக்கும் பிரச்சனைகளும் சரி, அதிலிருந்து நம்மளை காப்பாற்றி கொள்ளலாம் என்ற தகவலோடு இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கின்றோம். நம்பிக்கை இருப்பின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வழியில் சொல்கின்ற அந்த சம்பிரதாய முறைகளை நம்ம பின்பற்றி வருவது நல்லது. அடுத்தவர்களுக்காக நம்ம வெட்கப்பட்டு கொண்டு இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு நம்ம யோசித்தோமே ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா நமக்கு தான் துன்பத்தில் முடியும். ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமையானது இதே மாதிரி யாருக்குமே இருப்பது கிடையாது. அதனால் முறைப்படி இறைவனுடைய அந்த அனுகிரகத்தை பெற வழியில் ஒவ்வொரு விஷயத்துலேயுமே நம்ம முன்னோட்டமாக நம்ம ஏற்படும் பொழுது தான் அது நமக்கு நன்மைகளை கொண்டு வரும். இதில் நம்பிக்கை இருக்குன்னு தொடர்ந்து முயற்சி செய்து பாருங்கள், நன்மைகள் பலவாறு நடக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.